சோத்திரம் ஆண்டவரே, அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த நாளை குறித்தினப்பா உமக்கு சோத்திரம். வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திடும் தகப்பனே. அப்பா சமாதானத்தின் தேவனே உமக்கு சோத்திரம். சர்ப வல்லவரே உமக்கு சோத்திரம். எங்களை கண்டவரே உமக்கு சோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு சோத்திரம். அண்டகார இருந்த எங்களை நீங்கள் இந்த ஆச்சரியமான ஒளிக்காக எங்களை அழித்து வந்ததுக்காக சோத்திரம் தகப்பனே. ஒளியில் இருந்து நாங்கள் இருளுக்குரிய காரியங்களை செய்யாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சேனைகளின் கர்த்தர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், எங்களை வழிநடத்துகிறவர் நீர், எங்கள் கண்மலை நீர், எங்கள் கோட்டை நீர். அப்பா உம்முடைய நேசகுமாரனை அனுப்பி எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை பரிசுத்தமாக்கியது எங்கள் பரம அழிப்புக்கு எங்களை அழித்து போகிறதுக்காக சோதனை தகப்பனே. நாங்கள் உமக்கு கண்ணி கொடுக்குற மக்களாக வாழும் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. உமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. அப்பா அன்றும் இன்றும் என்றும் மாறாத என் தகப்பனே உமக்கு சோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு சோத்திரம். சத்திய வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய சத்தியத்திலோ எங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க, உம்முடைய ஆவியை கொடுங்க. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரணத்துக்காக சோத்திரம் தகப்பனே. அப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறார் என்றதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. பரலோகத்திலிருந்து எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் என்றதை நாங்கள் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம் தகப்பனே. அவர் சிந்தின ரத்தம் வீணாகாதபடிக்கு நாங்கள் அவருக்கு கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழ வளர உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க. முடிய சத்திய வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் சத்தியத்தின் மக்களாக வாழும் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த கெட்ட பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எலும்பு செய்யுங்க தகப்பனே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. அப்போ உம்மால் எல்லாமே கூடும் தகப்பனே. அப்பா நீங்கள் வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றில்லைப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ இந்த எக்ஸாம் டைமில் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு நிலை ஞானத்தை கொடுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய தூதல் அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழிநடத்தலும் சதா காலமும் நம்ம எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென்.